பிக் பாஸ் தமிழ் சீசன்லேயே முதல் முறையாக சனிக்கிழமை ஆரம்பத்திலேயே ஒரு எவிக்ஷன் அறிவித்து அதிரடி காட்டினார் விஜய் சேதுபதி. எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சத்யா பேசினார். ஆனால் அப்படி சத்யா பேசுகிறதுக்கு காரணமே முத்துக்குமரன் தான். டெவில் ஏஞ்சல் இந்த டாஸ்கில் முத்துக்குமரன் 63 நாளாக நீ வந்து இங்கே என்ன பண்ண, நீ சும்மாவே தானே இருக்கிற, உனக்கு ரோசமே இல்லையா, இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. என் மூளைக்குள்ளே போய் உட்காந்து பேசுகிறான்டா அப்படின்னு அவரோட அந்த அப்செட்டையும் வெளியில் சொன்னார். அந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதியும் சத்யாவை வெற்றி செய்ய இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் சத்யா. சத்யா எவிக்னு கார்டு காமிச்சதும் யாருக்குமே அந்த வீட்டில் அதிர்ச்சியாக இல்லை. ஜெஃப்ரி தான் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஜெஃப்ரியும் கூட கேமுக்கு நடுவில் கைத்தட்டலுக்கு மயங்கி சத்யாவை விட்டுட்டு சௌந்தர்யா அப்புறம் பவித்ரான்னு மாறி மாறி பயணம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கிட்ட வரும்போதெல்லாம் சத்யா ஜெஃப்ரிக்கு உண்மையான அன்பை தான் கொடுத்தாரு. நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டில் பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் 70 நாளும் அவராகவே இருந்தது கண்டிப்பாக சத்யா தான்னு தோணுது. சத்யா வெளியில் போகும்போது பாய்ஸ் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணியும் ஜெஃப்ரி பாடியும் கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடியும் அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தது பார்க்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. வெளியில் வந்த சத்யா இவ்வளவு நாள் இந்த வீட்டில் எனக்கு கொடுத்த ஆதரவை வெளியிலையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை பார்த்ததும் முதல்ல குமரான்னு கூப்பிட்டு நீ தான்ப்பா இந்த கேமுக்கே பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5ல நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வல்லவனா பல பேர் இருந்தாலும் நல்லவனா நீ மட்டும் தான் இருந்த அப்படின்னு முத்துக்குமரன் அவரை பாராட்டி நீ வெளியில் நிறைய சாதிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஜாக்லின் நீ பெட்டியோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அருண் விஷால் எல்லார்கிட்டையுமே நல்லபடியாக பேசிட்டு வெளியேறிட்டாரு சத்யா. ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணி இந்த கேமுக்கு வந்தேன்னு சொன்னார். ஆனால் எந்த பிளானுமே இல்லாமல் 10 வாரமும் சும்மாவே இருந்துட்டு போயிட்ட மாதிரி தான் நமக்கு தோணுது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஆசைப்படி சினிமாவில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி நீங்கள் முன்னேற வாழ்த்துக்கள் சத்யா.